வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து பிடிக்கருணுன்னு சொல்லுவாங்க. பழைய கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. புது கருணக்கிழங்காக இருந்ததுன்னா அது குழம்பு வச்சு சாப்பிடும்போது லேசாக நாக்கு அரிக்கும். ஒரு சில சமயங்களில் அரிக்கும். கூடுமான அளவு பழைய கருணக்கிழங்காக வாங்கிக்கோங்க. அப்படி புதுசாக வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைங்க. இந்த கருணக்கிழங்கை கழுவிட்டு ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம். குக்கரில் வந்து தண்ணி சூடாகிட்டுருக்கு. அதில் இந்த கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்துடுச்சு. கிழங்கு வெந்துருச்சு. குழம்புக்கு வந்து கிழங்கு ரொம்ப குழையாமல் இருக்கணும். குழஞ்சிருந்தால் குழம்பு வைக்க முடியாது. இது கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை தனியாக எடுத்துடலாம். இந்த கிழங்கு ஆறட்டும். கருணக்கிழங்கை தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி வச்சாச்சு. இனி குழம்பு வேகமாக ரெடி ஆயிரும். குழம்பு வச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எப்போவுமே காரக்குழம்புக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தான் விடணும். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1-2 அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த காரக்குழம்புக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 அரைச்சி போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது அரைச்சி போட்டோம்னா காரக்குழம்பு நல்ல கொலன்னு திக்காக இருக்கும். தக்காளி சேர்த்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை ஒன்று போல் கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு தோல் வச்சு வச்சுருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தான் தேவைப்படும். அதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். இது மூடி போட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போது வேக வச்சு உரிச்ச கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். குழம்பு திக்னஸாக வேணும்னா நான் ஊற்றின தண்ணி போதும். குழம்பு இன்னும் கொஞ்சம் நீர்க்க வேணும்னா நீங்கள் அந்த குழம்பு கொதி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் கருணக்கிழங்கை சேர்க்கணும். எல்லா கிழங்கையும் சேர்த்தாச்சு. கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம், கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். நம்ம கரெக்டாக தான் வேக வச்சுருக்கோம். இப்போ மூடி போட்டு சிம்மில் வெந்துட்டுருக்கட்டும். குழம்பு வெந்துட்டுருக்கும்போது கரண்டி போடாமல் இந்த மாதிரி பாத்திரத்தை மட்டும் நம்ம அப்படியே சுற்றி விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு திக்னஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். கடைசியாக இந்த மாதிரி கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது போட்டாலும் போடாட்டியும் இந்த காரக்குழம்புக்கு கடைசியில் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்தோம்னா காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த கருணக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்லாம்.
இதுக்கு கூட்டு, கீரை, பொரியல், துவையல், அப்பளம் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.